கல்வியாளர்ங்கிறதுனால சங்கரநாராயண விட்ட போகிறேன். சமூக நீதி கல்வியை அடிப்படையாக கொண்ட மாநிலத்தில் இப்போ ஒரு சனாதன கல்வியை உள்ள புகுத்துறதுக்கான முயற்சி ஆளுநர் தொடர்ச்சியாக மேற்கொள்கிறாராங்கிறதான் திரு பீட்டர் முன்வைக்கக்கூடிய ஒரு ஒற்றை புள்ளியாக நான் புரிஞ்சுக்கிறேன். எப்படி பார்க்குறீங்க அது? இன்று அனைவருக்கும் நியூஸ் 18 தமிழ் சார்பாக ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் ஒரு ஆசிரியர்கிற முறையில் இந்த வியூவர்ஸ் எத்தனை பேர் ஆசிரியர்கள் பார்க்குறீங்கன்னு தெரியல. உலகம் முழுவதும் உள்ள ஆசிரியர்களுக்கு ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்கள். இப்போ நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா பீட்டர் அண்ணன் சொன்னதுலேருந்து நான் வரேன் சொல்லி, இப்போ நம்ம இங்கே விவாதம் பண்ணக்கூடிய அத்தனை பேருமே தமிழ்நாட்டினுடைய கல்வியில் தமிழ் மீடியத்தில் படித்து வந்து அந்த மூலமாக பெற்றக்கூடிய அறிவை வச்சு தான் இங்கே விவாதமே பண்ணுறோம். இப்போ எனக்கு சொல்லிக் கொடுத்த ஆசிரியர்களுடைய கல்வி தகுதியெல்லாம் 10ஆம் வகுப்பு தான். என்ன சொல்லுவார், நான் 10th படித்தேன், நான் ஆசிரியராக வந்துட்டேன்னு சொல்கிறாங்க. இப்போ அவருடைய டிகோட் கரெக்ட் சென்ஸ், அதாவது ஆளுநர் சொல்லக்கூடிய அந்த வார்த்தையினுடைய அர்த்தத்தை ஒரு சாரார் ஒரு விதமாகவும் மறு சாரார் மறுவிதம் புரிஞ்சுக்கிறாங்க. நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன்னு சொல்கிறேன், என்னுடைய கான்டெக்ஸ்ட்டை சொல்கிறேன். இப்போ என்னுடைய பையன் ஒரு 85 மார்க் வாங்குறான் வச்சுங்க, பக்கத்து வீட்டு பையன் 60 மார்க் வாங்கியிருக்கான். 60 மார்க்கை விட 85 மார்க் ஜாஸ்தி தான். நான் ஏன் 100 மார்க் வாங்கலன்னு கேட்கறது தப்பா? என்னோட பையன்கிட்ட why you are not getting 100 marks? ஆளுநருடைய கேள்வி அதுதான். நல்ல அடிப்பு. இப்போ வந்து அவருடைய சொல்லக்கூடிய பார்வை எப்படி இருக்குன்னா, ஒரு தரம் அப்படி ஒரு நீங்க சொல்லக்கூடிய பாயிண்ட் நான் புரிஞ்சிருச்சு. உங்க வீட்டில் 85% அவன் 60% வாங்குறான் அப்படிங்கிறத இது வெறும் 2 தனிநபர் தனி குடும்பமா அவர் சொல்லல, அவர் இன்னும் டீப்பா போய் பேசுறாரு. அதையும் நான் டீகோட் பண்ணுவோம். அவர் என்ன சொல்றாரு, தனியார் பள்ளிகளில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல திறன் நிறைய மதிப்பெண் வாங்குறாங்க, அரசு பள்ளிகளில் அது வரல அப்படிங்கிறத அவர் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு. அவருடைய ஸ்பீச்ல நீங்க பாத்தீங்கன்னா அவர் எங்க அட்ரஸ் பண்றாரு பார்க்கணும். அது எய்டட் ஸ்கூல்ல தான் அது அந்த கான்டெக்ஸ்ட்ல ஒரு மீட்டிங் வந்திருக்குது. சரி, நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, சார் நீங்க சொல்லக்கூடிய கருத்து எய்டட் ஸ்கூலுக்கு போறாரு, எய்டட் ஸ்கூல்ல புகழ்ந்து பேசுறது வேற. சரி, அவர் தனியார் பள்ளிகளில் இருக்கக்கூடிய கல்வி அப்படிங்கிறது அரசு பள்ளிகளில் இல்லைங்கிறதா அவர் வைக்கக்கூடிய விமர்சனம். நான் ஒரே ஒரு பாயிண்டாக கேட்குறேன், அவர் வைக்கக்கூடிய விமர்சனத்தை நம்ம முழுசாக மறுக்கலை. அங்கே வந்து அவர் சொல்லக்கூடிய இடத்துல இன்னும் போதுமான அளவுக்கு போதாமல் இருக்கா அப்படிங்கிற கேள்வி இருக்கலாம். ஆனால் நீங்கள் இன்னைக்கு அண்ணா யூனிவர்சிட்டியினுடைய கட் ஆஃப் உங்களுக்கு தெரியாமல் இருக்காது. 200க்கு 200 எடுத்ததில் 88 பேர் 200க்கு 200 யாரெல்லாம் எடுத்திருக்கிறா, எங்கிறதுலாம் வந்திருக்கிறாங்க. அதே போல் அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி எல்லா இடத்துக்கும் வாங்க. கரெக்டாக இன்றைக்கி வந்து எம்பிபிஎஸ் போகிற பிள்ளைங்கள்லாம் அரசு பள்ளிகளில் 7.5% இடஒதுக்கீடு இருக்குது, வர்றாங்க. குவாலிஃபை இல்லாமல் வரல. அப்போ ஒட்டுமொத்தமாக நம்ம அரசு பள்ளிகளில் வந்து குவாலிட்டியே இல்லைன்ற ஒரு இடத்துக்கு வர்றது எப்படி சரியாக இருக்க முடியும்? இல்லை, 2 விதமாக நான் பார்க்குறேன் கார்த்திகை செல்வன். இப்போ அவர் சார் சொல்லியிருந்தார் இல்லையா, நம்மளுடைய கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ வந்து தேசிய சராசரியை விட அதிகமாக இருக்குது. அந்த கிரெடிட் கோஸ் டு ஸ்டேட் கவர்மெண்ட், நம்ம ஆளுக்குன்ற அரசுக்கு அது கிரெடிட் போகுது. ஆமாம். அப்போ நீங்கள் இந்த கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ பார்த்தீங்கன்னா 2020 தேசிய கல்விக் கொள்கை வரச்சில் இதை பற்றி பேசணும். இப்போ 4 ஆண்டுகள் ஆகிப்போச்சு. இப்போ ஒரு மாணவன் கல்லூரியில் படித்து வெளியே வந்திருப்பான், அதாவது இளங்கலை கல்வி 3 ஆண்டுகள் அல்லது இன்ஜினியரிங் 4 ஆண்டுகள். இப்போ இந்த எம்ப்ளாயபிலிட்டி இல்லையா, அன்எம்ப்ளாய்மெண்ட் ப்ராப்ளம் வருது இல்லையா, அப்போ அதுக்கு மட்டும் யார் பொறுப்பேற்றுகிறது? இப்போ நம்ம வந்து ஒரு காலேஜில் போறோம், படிக்கிறோம், அதுக்கு கிரெடிட் நம்ம எடுத்துக்கிறோம். ஒரு வேலை வாய்ப்பு அல்ல, அந்த வேலை வாய்ப்பு ஏன் வரலன்னா நிறுவனங்கள் சொல்லுது, நாங்க எதிர்பார்க்கக்கூடிய குவாலிட்டி அந்த மாணவர்கள்ட்ட இல்ல. நாங்க ஒரு கேம்பஸ் இன்டர்வியூக்கு போற சொல்லியோ, நாங்க ஒரு இன்டர்வியூ பண்ண சொல்லியோ, நாங்க ஒரு ஸ்டாண்டர்ட் வச்சிருக்கோம். அந்த ஸ்டாண்டர்டை மீட் பண்றக்கூடிய மாணவர்கள் தமிழ்நாட்டுக்குள்ள வந்து எந்த ஐடி நிறுவனம் அப்படி ஸ்டாண்டர்ட் பத்தலன்னு சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு ஐடி நிறுவனங்களுடைய வேலை குறைஞ்சிருக்கு சார். அதுதான் தெரியாத கேம்பஸ் இன்டர்வியூக்கு நீங்க தஞ்சாவூர்ல இருந்தா உங்களுக்கு தெரிஞ்ச பல்கலைக்கழகங்கள்ல 2000 பேருக்கு ஒரு ஆண்டுல வாய்ப்பு கொடுத்தவங்க இன்னைக்கு 200 பேருக்கே கொடுக்கல. நான் வேற பல்கலைக்கழகங்கள்லாம் போல, தஞ்சாவூர் பல்கலைக்கழகம். நீங்க சொல்லக்கூடிய பல்கலைக்கழகங்கள் அரசு பல்கலைக்கழகங்களா, நிகர்நிலை பல்கலைக்கழகங்களா, தனியார் பல்கலைக்கழகங்களா? I come to this point. அண்ணா யூனிவர்சிட்டிக்கு வராங்களா வரலையா? கரெக்ட். இப்போ பாரதியார் யூனிவர்சிட்டிக்கு வராங்களா வரலையா? நான் கேக்குறேன் சார். இப்போ அந்த ரேஷியோ பாருங்க, எங்க இருந்தெல்லாம் அவங்க ஆட்கள் எடுக்கறாங்கன்னு பாருங்க. அந்த ரேஷியோலயே 80 இருக்கீங்க சார். 80% சொன்னீங்க. இங்க வேலை வாய்ப்பு கொடுக்கக்கூடிய அளவுக்கு ஸ்கில்டு பையங்க இல்லங்க. நீங்க அப்படி ரிப்போர்ட் இருக்கு சார். ஆனா இப்போ சார் இப்போ வந்து உலகம் முழுக்கவே ரெசெஷனுக்கு பிறகு, கோவிடுக்கு பிறகு ஐடி கம்பெனிஸோட ஆஃபர்ஸ் நம்ம ஐடி தான் லார்ஜ்லி இங்க எடுக்கறாங்க. அது அடிப்படையில் சார் நான் சொல்றேன் 80% மாணவர்கள் அது வந்து அந்த பிரைவேட் யூனிவர்சிட்டிலயும் நிகர்நிலை பள்ளி எடுக்கறாங்க. 20% மாணவர்கள் தான் அண்ணா யூனிவர்சிட்டி எடுக்கறாங்க. அதுக்கும் வர்றேன். நீங்க கொடுக்கக்கூடிய புள்ளி விவரத்துல, ஆளுநர் கொடுக்கக்கூடிய புள்ளி விவரத்துல 60% மாணவர்கள் அரசு பள்ளியில படிக்கிறாங்க. சரி, ஸ்கூல் எஜுகேஷன். சரி, அப்ப அந்த ஸ்கூல் எஜுகேஷன் ஃபவுண்டேஷன் இல்லாம அவன் நேரா வந்து அங்க தனியார் மருத்துவக் கல்லூரியோ தனியார் இன்ஜினியரிங் கல்லூரிகளுக்கோ வந்துடுறாங்களா? ஃபவுண்டேஷன் ஒன்று அரசு பள்ளியிலேருந்து வருது இல்லை? அப்ப இல்லை சார், நான் கேட்குறது அரசு பள்ளியில் ஒரு மாணவன்
200க்கு 200 கட் ஆஃப் எடுத்து அண்ணா யூனிவர்சிட்டியில் போகிறான் சார். அங்கே வந்து ஃபர்ஸ்ட் செமஸ்டரில் மேத்தமெட்டிக்ஸில் ஃபெயில் ஆகிற கேசஸ்லாம் ரெக்கார்ட் இருக்கு நம்மளுக்கு. சொல்கிறேன், நான் மறுக்கல. இப்போ நினைக்கிறேன் நான் மறுக்கல. கல்வி வந்து நான் திரு காமகோடியை உங்களுக்கு கோட் பண்றேன். ஐஐடி மெட்ராஸினுடைய இயக்குனர் சொல்றாரு, அங்க வரக்கூடிய ஐஐடிக்கு வரக்கூடிய ஜேஇ கிளியர் பண்ணிட்டு வரக்கூடிய மாணவர்கள் முதல் ஆண்டுல தடுமாறுறான், ஃபெயில் ஆறான், அப்ளிகேஷன் ஆஃப் மைண்ட் இல்லன்றார். எங்க ஐஐடி மெட்ராஸ்ல. கரெக்ட் சார். இப்போ நம்ம நீங்க அண்ணா யூனிவர்சிட்டி சொல்றோம் ஐஐடி. அப்ப நம்ம வந்து வெறும் தமிழ்நாட்டுக்கு அதை பொருத்தி பார்க்கிறது இருக்குல்ல. தமிழ்நாட்டில் தான் இது குறைஞ்சிருக்குன்னு சொல்ற ஆர்குமெண்ட் அடிபட்டு இல்ல. அப்ப நம்ம என்ன பண்ணலாம்னா, ஆளுநர் எங்க பேசுறாருன்னா ஒரு அரசு பள்ளியில பேசுறாரு. அந்த கான்டெக்ட்ல இதோட தரம் உயரணுங்கிற அந்த ஆதங்கத்தில் பேசுறான்னு எடுத்துக்கலாம் நம்ம. அது இல்ல, அது அரசியல். நான் உங்கள்கிட்ட பேச வேணா, நான் அவர் திரு செல்வத்திட்ட பேசலாம். அவர் நிறைய அரசியல் பேசியிருக்கிறார். சரிங்க, நீங்க ஒரு ஆளுநர் கல்வியின் மீது அக்கறையோடு சொல்லக்கூடிய கருத்துங்கிறது வேற, அரசியலா சொல்றதுங்கிறது வேற. அதுதான் திரு பீட்டர் ஒரு பட்டியலிட்டார். அவர் ஏன் இதெல்லாம் சொல்றாருன்னு அவர் ஒரு அரசியல் கருத்தை முன்வைக்கிறாரு. அந்த கருத்து நீங்க அதுக்கு பதில் இப்போ ஆளுநர் வந்து இதுக்கு முன்னாடி திருவள்ளுவரை புகழ்ந்து பேசியிருக்காரு, தமிழக கலாச்சாரத்தை புகழ்ந்து பேசியிருக்காரு, நான் தமிழை கத்துக்கிறேன் பேசி இப்ப கூட மொழி கத்துக்கிறேன்றாரு, தமிழ் கத்துக்கிறேன், தமிழ் பேச போறேன். நம்ம என்ன நினைக்கிறோம், இப்ப நம்ம ஒருத்தர் வந்து ஒரு விமர்சனம் வைக்கிறாருன்னா அதை வந்து குற்றமா பார்க்காம அது ஒரு ஃபீட்பேக்கா எடுத்துக்கணும். அதாவது ஒரு ஆளுநர் இப்படி சொல்றாரு, நம்மளையும் பரிசோதனை பண்ணி பார்க்கலாமே. அதாவது விமர்சனத்துக்கு அப்பாற்பட்ட யாரும் கிடையாது சார். இடிப்பாரா இல்ல ஏமாறா மன்னன் கெடுப்பாரே இல்லாமல் கெடும். நம்மள ஒருத்தர் கட்டு சொல்றானே, ஏன்பா சொல்ற, நாங்க மாத்திக்கிறோம் அப்படி சொல்லணும். சரி, ஓகே. நம்ம சட்டமன்ற உறுப்பினர்கிட்ட கேட்போம், என்னங்க உங்க மேல அக்கறையோட ஒரு கருத்தை முன்வைக்கிறாருன்னா அதை கன்சிடர் பண்ணாம அதை அரசியல் ரீதியாக அணுகணுமான்னு கேட்கிறார். உண்மைதான். இவர் நம்ம கல்வியாளர் பேசுகிற மாதிரி ஒரு குற்றம் குறைகள் இருக்கிறத வந்து சுட்டி காட்டுறதை வந்து தப்பாக எடுத்துக்கக்கூடாது. இடிப்பாரா இல்லாமல் ஏமாறன் கெடுப்பாரன் கெட்டு போகான்றத திருக்குறளெல்லாம் மேற்கோள் காட்டுறாங்க. அது தப்பு இல்லை, வாஸ்தவம். ஆளுநர் ஹெட் ஆஃப் த ஸ்டேட். இங்கே குறைபாடு இருக்குது, நம்ம டெவலப் பண்ணிக்கணும் அப்படின்னு சொன்னால் அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. இன்றைக்கி ஆளுநர் வந்து இவங்க சொல்கிற மாதிரி ஒரு அரசு பள்ளியில் பேசலை, அவருடைய மாளிகையில் தனியார் ஆசிரியர்களை அழைத்து வைத்து ஒரு ஆர்டிஃபிஷியல் கூட்டத்தை நடத்துகிறார். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை பற்றி பேசுகிற ஆளுநர் ஆர்டிஃபிஷியல் கூட்டத்தை நடத்தினார். அதில் பேசுகிற ஒரு பேச்சு, அரசுக்கிட்ட என்ன குறைபாடு இருக்குது, இல்லை அரசாங்கத்தினுடைய மாணவர்கள்கிட்ட என்ன குறைபாடு இருக்குது, போதை பழக்க வழக்கங்கள் அதிகமாக மாணவர்கள் போகிறாங்க, அதை தடுக்கணும், அதை எப்படி மேற்கொள்ளணும் அப்படின்னு ஆசிரியர்களுக்கு அறிவுரை சொல்கிறதோ அரசுக்கு அறிவுரை சொல்லலாம், வரவேற்கலாம். ஆனால் ஒரு ஆளுநர் ஹெட் ஆஃப் த ஸ்டேட்டாக இருந்துக்கிட்டு அரசை குறை சொல்கிறார். யார் அரசு? ஆளுநர் அரசு. எல்லாத்துக்குமான ஒரு ஹெட் ஆஃப் த ஸ்டேட்டாக இருக்கக்கூடியவர் இன்னைக்கு ஒரு அரசாணை வந்தாலும் அது ஆளுநர் தான். நான் எப்படி பார்க்கறேன்னா, கூடுதல் அக்கறை அவருக்கு வராதா? கண்டிப்பாக. அதான் நான் என்ன சொல்றேன்னா, கான்ஸ்டிடியூஷனலாக வந்து ஆளுநர் வேண்டாமா வேண்டுமான்ற ஒரு கருத்து இருக்கட்டும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு. ரெண்டாவது, ஆளுநர் சோலாங் அந்த கான்ஸ்டிடியூஷன்லி இருக்கிற வரைக்கும் ஆளுநருடைய செயல்பாடுகள்ல இருக்கக்கூடிய விமர்சனங்களை அது ஒரு பக்கம் நாங்க வைக்கிறோம். ஆனா இன்னைக்கு ஆளுநர் தமிழ்நாட்டுடைய ஆளுநர் இருந்து கொண்டு கண்ணாடி அறைக்குள்ள இருந்து அவரே கல்லெடுத்து அடைகிறார். இது வந்து அவருக்கு வந்து அது ஒரு அவமானமா அல்லது வந்து இது ஒரு இழி சொல்லான்றதை வந்து அவர் விரும்பல, அது நினைக்கல. அவருடைய எண்ணமே என்னன்னா, தமிழ்நாட்டை வந்து அவமானப்படுத்தணும், தமிழர்களை அவமானப்படுத்தணும், தமிழ்நாட்டு அரசாங்கத்தை வந்து இழிநிலைக்கு கொண்டு வரணும். தமிழ் மொழியை கத்துக்கிறேன், தமிழ் மொழியில பேசுறத புரிஞ்சுக்கிறேன், தமிழ் மீது இருக்கக்கூடிய தமிழ் மொழியை கத்துக்காத போங்க, அது யாருக்கும் எந்த அக்கறை இல்லைங்க. இன்னைக்கு ரோட்ல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழர்களுக்கு ஆளுநர் தமிழை கத்துக்கணும், தமிழை கத்துக்கலாம் எங்களுக்கு இருக்கு. ஆனா எங்களை நீங்க அசிங்கப்படுத்தாதீங்க, அவமானப்படுத்தாதான் கேட்பாங்க.